ஒரு காலத்தில் வீரநகரம் என்ற பெரிய ராஜ்யத்தில் மக்கள் ஒவ்வொரு காலையிலும் பயத்துடன் எழுந்தனர். அரண்மனை வாயிலில் இருந்து ஒரு பெண்ணின் அழுகைக் குரல் கேட்கும். அடுத்த நிமிடம் கழுத்து வெட்டப்படும் சத்தம். மீண்டும் அமைதி. மீண்டும் அடுத்த நாள் காலை. மீண்டும் ஒரு புதிய பெண்ணின் அழுகை. மன்னன் வீரபாகு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பெண்ணை மணந்து மறுநாள் காலையில் அவளை கொன்றுவிடுவான் என்பது முழு ராஜ்யத்திற்கும் தெரிந்த ரகசியம். யாரும் கேள்வி கேட்கத் துணியவில்லை. மந்திரிகள் பயத்தில் நாக்கை அடக்கினர். குடிமக்கள் தங்கள் மகள்களை மலைகளுக்கு அனுப்பி மறைத்தனர். ஆனால் யாரும் காரணம் அறியவில்லை. ஏன் இந்த மன்னன் இப்படி ஆனான் என்று. வீரநகரத்தின் தெற்கு எல்லையில் அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு வயதான இரும்பாசாரி தனது ஒரே மகள் அருந்ததியுடன் வாழ்ந்து வந்தான். மன்னனின் கொடுமையை அறிந்ததால் அவன் நகரத்தை விட்டு காட்டுக்குள் ஒளிந்து வாழத் தொடங்கினான். அருந்ததி மிகவும் அழகானவள். ஆனால் அழகை விட அவளுடைய அறிவும் துணிச்சலும் பெரியது. அவள் வனத்திற்குள் வரும் நோயாளிகளுக்கு மூலிகை மருந்து கொடுப்பாள். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்வாள். ஒரு நாள் இரும்பாசாரிக்கு நகரத்தில் அவசர வேலை ஏற்பட்டது. அருந்ததி தந்தையுடன் வரவேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். தந்தை நிறைய மறுத்தான். ஆனால் அவள் கேட்கவில்லை. இருவரும் நகரத்திற்குள் நுழைந்த போது ஒரு பெண்ணின் உடலை தூக்கிச் செல்லும் மக்களின் அழுகை அவர்களை வரவேற்றது. இரும்பாசாரி உடனே மகளை இழுத்துச் செல்ல முயன்றான். ஆனால் அருந்ததி நின்றுவிட்டாள். அவள் அந்த மக்களிடம் கேட்டாள், ஏன் இவ்வளவு துக்கம்? மன்னரை ஏன் சபிக்கிறீர்கள்? மக்கள் அவளை விசித்திரமாக பார்த்து உனக்கு ஒன்றும் தெரியாதா என்று கேட்டனர். பிறகு அவர்கள் முழு கதையையும் சொன்னார்கள். அருந்ததி கேட்டு முடித்ததும் சிறிது நேரம் மௌனமாக நின்றாள். பிறகு தந்தையிடம் திரும்பி, அப்பா, நான் இந்த மன்னனை மணக்கப் போகிறேன் என்றாள். இரும்பாசாரியின் கால்கள் நடுங்கின. மகளே, நீ பைத்தியமா? அந்த மன்னன் மறுநாளே தன் மனைவியை கொல்கிறான் என்று இப்போதுதான் கேட்டாய் அல்லவா? என்றான். அருந்ததி அமைதியாக தலையசைத்தாள். அப்பா, எனக்கு எல்லாம் தெரியும். நான் போகிறேன். என் அறிவாலும் உண்மையாலும் இந்த இரக்கமற்ற மனதை மாற்ற முடிந்தால் அதுவே என் வாழ்க்கையின் பெரிய சாதனை. இல்லையென்றால் இன்னும் எத்தனை அப்பாவி பெண்கள் இறக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை என்றாள். நிறைய கெஞ்சியும் அவள் மனம் மாறவில்லை. இறுதியில் இரும்பாசாரி கனத்த இதயத்துடன் மகளுக்கு அனுமதி கொடுத்தான். அருந்ததி அரண்மனையை அடைந்து காவலனிடம், நான் மன்னனை மணக்க வந்தேன் என்றாள். காவலன் நம்ப முடியாமல் பார்த்தான். ஒரு பெண் தானாக முன்வந்து மரணத்தை வரவேற்கிறாள் என்று அவனால் நம்பவே முடியவில்லை. செய்தி மன்னனிடம் சென்றது. வீரபாகு ஆச்சரியத்துடன் அந்த பெண்ணை அழைத்து வரும்படி உத்தரவிட்டான். அருந்ததி மன்னன் முன் நின்றாள். அவளுடைய கண்களில் பயமோ தயக்கமோ இல்லை. மன்னன் கடுமையாகக் கேட்டான், என்னை மணப்பது என்றால் நாளை காலை உன் உயிர் போகும் என்று உனக்குத் தெரியாதா? அருந்ததி தலைவணங்கி, மன்னா, எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்தே வந்தேன் என்றாள். மன்னன் சிரித்தான். சரி, நாளை உன்னை மணக்கிறேன் என்றான். மறுநாள் திருமணம் நடந்தது. இரவில் அருந்ததி அலங்காரம் செய்து மணக்கட்டிலில் அமர்ந்திருந்தாள். மன்னன் உள்ளே வந்தான். அவளுடைய அழகை பார்த்ததும் ஒரு கணம் அவன் மனம் இளகியது. ஆனால் உடனே சுவற்றில் தொங்கியிருந்த பழைய ஓவியத்தின் பக்கம் அவன் பார்வை சென்றது. அந்த ஓவியத்தில் அவனுடைய முதல் மனைவி மாலதி ஒரு பணியாளனுடன் இருந்த காட்சி வரையப்பட்டிருந்தது. அந்த படத்தை பார்த்ததும் மன்னனின் கண்களில் பழைய வலி எழுந்தது. அவர் கோபத்துடன் கேட்டான், நாளை காலை உன்னை தூக்கிலிடுவோம் என்று தெரிந்தும் ஏன் வந்தாய்? அருந்ததி அமைதியாக பதிலளித்தாள். மகாராஜா இந்த முடிவை அந்த மேலானவன் எடுத்திருக்கிறான். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இன்றிரவு முழுவதும் எனக்கு உண்டு. அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் எந்த அளவுகோலும் இல்லை. இன்றிரவு அன்பான விஷயங்களை பேசுவோம் என்றாள்.
மன்னன் கோபத்துடன் உன் வார்த்தைகளால் நான் மயங்க மாட்டேன் என்றான். அருந்ததி மென்மையாகச் சொன்னாள். மகாராஜா இன்றிரவு மட்டும்தான் என்றாலும் நான் உங்கள் மனைவி. இந்த இரவில் எனக்கு முழு உரிமை உண்டு. நாளை நீங்கள் செய்ய வேண்டியதைச் செய்யுங்கள். இப்போது உங்கள் கோபத்தை விடுங்கள் என்றாள். அவளுடைய குரலில் உள்ள அமைதியைக் கண்டு மன்னன் சற்று அமர்ந்தான். அருந்ததி கேட்டாள். மகாராஜா இன்றிரவு உங்கள் மனதை மகிழ்விக்க நான் ஒரு கதை சொல்லட்டுமா? மன்னன் சரி சொல் என்றான். அருந்ததி கதையைத் தொடங்கினாள். பழங்காலத்தில் ஒரு நகரத்தில் ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மனைவி, ஒரு இளம் மகள், 2 சிறு மகன்கள் இருந்தனர். மகள் வளர்ந்ததும் அவன் மகளின் திருமணத்திற்காக பணம் சேர்க்க வெளிநாடு சென்றான். செல்லும்போது மகள் அவனுக்கு சில பேரீச்சம்பழங்களை கொடுத்தாள். நீண்ட பயணத்தில் களைத்துப் போன வியாபாரி ஒரு கிணற்றடியில் அமர்ந்து பழங்களைச் சாப்பிடத் தொடங்கினான். ஒரு பழம் கையிலிருந்து நழுவி கிணற்றில் விழுந்தது. உடனே கிணற்றின் தண்ணீர் இரத்தமாக மாறியது. ஒரு அரக்கன் வெளியே வந்து கோபத்துடன், உன் பழம் என் குழந்தையின் தொண்டையில் சிக்கி அது இறந்தது. இப்போது உன்னைக் கொல்வேன் என்றான். வியாபாரி பயத்தில் நடுங்கி, அரக்கனே, நான் அறியாமல் செய்த தவறு. என்னைக் கொல்லுங்கள். ஆனால் எனக்கு ஒரு வேண்டுகோள். என் மகளுக்கு திருமணம் செய்து கடன்களை தீர்த்துவிட்டு வருகிறேன். பிறகு நானே உன்னிடம் வருகிறேன் என்றான். அரக்கன் யோசித்து 1 மாத காலம் தருகிறேன் என்றான். இங்கே அருந்ததி கதையை நிறுத்தினாள். மன்னன் ஆவலுடன் கேட்டான். அந்த அரக்கன் வியாபாரியைக் கொன்றானா இல்லையா? அருந்ததி அமைதியாகச் சொன்னாள். மகாராஜா, இரவு முடிந்துவிட்டது. காலை ஆகிவிட்டது. என் நேரமும் முடிந்துவிட்டது என்றாள். மன்னன் யோசித்தான். இவள் முகத்தில் பயமே இல்லை. கதை சுவாரஸ்யமாக இருக்கிறது. சரி, இன்று உனக்கு ஒரு நாள் உயிர் கொடுக்கிறேன். நாளை மீதி கதை சொல் என்றான். மாலையில் மன்னன் ஆவலுடன் வந்தான். அருந்ததி முதலில் அவனுக்கு உணவு பரிமாறினாள். மன்னன் இது வேலைக்காரர் வேலை என்றான். அருந்ததி அன்புடன் சொன்னாள். மகாராஜா இன்றிரவு மட்டும்தான் என்றாலும் நான் உங்கள் மனைவி. உங்கள் சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்ததே போதும் என்றாள். மன்னனின் மனம் சற்று இளகியது. ஆனால் உடனே பழைய வலி திரும்பியது. அவர் கடுமையாகச் சொன்னான். வீண் பேச்சு வேண்டாம். கதை சொல் என்றான். அருந்ததி தொடர்ந்தாள். வியாபாரி வீடு திரும்பி மகளுக்கு திருமணம் செய்து கடன்களைத் தீர்த்தான். கடைசி நாள் வந்தது. அவன் மனைவியிடம் உண்மையைச் சொன்னான். மனைவி உடனே உங்களுக்கு பதிலாக நான் போகிறேன் என்றாள். வியாபாரி மறுத்துவிட்டான். மறுநாள் அவன் கிணற்றடிக்குச் சென்றான். அரக்கன் வெளியே வந்து, நீ உண்மையாகவே திரும்பி வந்தாய். நான் உன்னைப் பின்தொடர்ந்தேன். நீ சொன்னது உண்மை. போய் உன் குடும்பத்தைப் பார். நான் உன்னை மன்னித்துவிட்டேன் என்றான். கதை முடிந்ததும் மன்னன் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தான். அருந்ததி மென்மையாகச் சொன்னாள். மகாராஜா, ஒருவனின் தவறுக்காக பல அப்பாவிகளைத் தண்டிப்பது நியாயமல்ல. எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இல்லை. அந்த பணத்தை அறையிலிருந்து அகற்றும் வரை உங்கள் வலி குறையாது என்றாள். மன்னன் எழுந்து சுவற்றில் இருந்த ஓவியத்தை கிழித்தெறிந்தான். பிறகு அருந்ததியின் கைகளைப் பிடித்து, மகாராணி, இன்று நீ என் இதயத்தை மாற்றிவிட்டாய். நான் கோபத்தில் எத்தனையோ பாவங்கள் செய்தேன். இனி நான் அப்படிச் செய்ய மாட்டேன் என்றான். அருந்ததி புன்னகைத்தாள். மகாராஜா, இப்போது நீங்கள் என்னைக் கொல்ல விரும்பினால் கொல்லுங்கள். ஆனால் உங்கள் சொந்தக் கைகளால் என்றாள். மன்னன் தலையை அசைத்தான். இல்லை மகாராணி. என் மாயையை உடைத்து இந்த இழிவான வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வந்த உன்னை நான் எப்படிக் கொல்ல முடியும்? இனி நான் உன்னையும் என் குடிமக்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்றான். காட்டில் இருந்த இரும்பாசாரிக்கு செய்தி வந்தது. மகள் உயிரோடு இருப்பது மட்டுமல்லாமல் மன்னனையே மாற்றியிருக்கிறாள் என்று. அவன் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் பெருகியது. வீரபாகு மன்னன் இப்போது நல்ல மன்னனாக மாறினான்.
அருந்ததி அவனுடைய ராணியாக வாழ்ந்தாள். ராஜ்யத்தில் மீண்டும் அமைதியும் மகிழ்ச்சியும் திரும்பின.